லவ் யூ லவ் யூ. அந்த மாதிரி குத்திட்டீங்க. நீங்க எப்படி சொல்றது தெரியல, வார்த்தை இல்ல அங்க சொல்றதுக்கு. ஐ லவ் யூ உண்மையா வார்த்தை நான் இந்த படத்தை உண்மையா ஐ லவ் யூ. நான் படத்தை பார்த்து ஐ லவ் யூ. சீரியஸானா எங்கள்கிட்ட வந்து லவ் மேரேஜ். உங்க படத்தை பார்த்தோன்னே அந்த நினைவுலாம் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த படம் அது நான் மனசில் எடுத்து உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. ஒரு புதுமுக நடிகர் ஒரு ஃபைட் பண்ணா நான் கைத்தட்டி பார்த்ததே இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க ஒரு அடி அடிக்கிறீங்க பாத்தீங்களா, தியேட்டர் கத்துது. சரிங்களா, நான் பார்த்தேன், டைரக்டர் பார்த்தேன். உங்களுக்கு இப்போ இந்த சென்னை ஆட்டோ டிரைவர் இல்ல, இந்த தமிழ்நாடு ஆட்டோ டிரைவர் மொத்தம் உங்களுக்கு இந்த ஒரு படம் இல்ல, உங்க 100வது படத்துக்கு கூட நாங்க மொத்தமா குடும்பத்தோட வந்து படத்தை பார்ப்போம். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இந்த காந்தி கண்ணாடி திரைப்படம் ரிலீஸ் ஆகி 6வது நாள் போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஒரே சப்போர்ட் யாருன்னா மக்கள், நீங்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரே சப்போர்ட். ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரே விஷயம் யாருன்னா மக்கள் மட்டும்தான். சந்தோஷமாக போகிறோம், நோய் நொடி இல்லாமல் இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்க ஒட்டுமொத்த தெய்வங்கள் தான். ஸோ அந்த தெய்வங்களுக்கு டெய்லி காலை தொட்டு வணங்கணும். அதுதான் என்னுடைய வார்த்தை, என்னுடைய இது எல்லாமே. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யாருமே நடமாட முடியாது. நீங்கள் எல்லாருமே தெய்வங்கள். ஸோ இந்த தெய்வங்கள் வந்து என் படத்தை பார்க்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. இருங்க, டைரக்டர் பேசுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? இந்த மாதிரி வாழ்த்துக்களும். அக்கா புரியலக்கா, கண்டிப்பாக பேசலாங்க்கா. ஏன்னா அதான் பாலா முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாங்கள்லாம் தான் குப்பைக்காரங்க, நீங்கள்லாம் சுத்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் இல்லைன்னா இந்த ஊர் எப்படி இருக்கும்னு தெரியும். நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து இந்த படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற முந்தல் நாள் வந்து பல டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சில திரையரங்குகள் வந்து புக்கிங் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா, புக்கிங் ஓப்பன் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஷோஸ் இல்லை. இது வந்து ஃபோன் வந்தது, அதாவது மக்களே டைரெக்டாக ஃபோன் பண்ணாங்க. என்னென்னா ஆனால் தேட்டரில் படம் போட்டிருந்தாங்க, திடீர்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு ஃபோன் வரும்பொழுது ஒரு கிரியேட்டராக என் இடத்துலேருந்து யோசித்து பார்த்தா நம்ம படம் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கம், ஒரே ஒரு நோக்கம் தான். அதை தாண்டி ஒன்றும் இருக்க போகிறது இல்லை இல்லையா. நம்ம படத்தை மக்கள் பார்க்கணும், அவ்வளோதான் எனக்கு ஒரு சின்ன ஆசையாக இருக்கும்.